ஆஃப்ஸ்காட் ஒரு தரமான சம்பவம் பண்ணுவோமா? நம்ம ஊர்ல கிடைக்காத ஒரு பொருளை லார்ஜ் ஸ்கேல்ல வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இப்போ அதான் ஆர்டர் போட்டிருக்கோம். டெலிவரி வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் காரில் ஏற்றிட்டு நான் போகிறப்ப ட்ராவல் பண்ணுறப்ப சொல்கிறேன். எஸ், காரில் தான் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த இடத்துல நான் பேசின ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக உலகிட்டேன். ஸோ அதனால தான் ஆட் பண்ண முடியல. இங்கே வந்து தேவையில்லாமல் இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன். எஸ், தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி தான் 100 கிலோ அளவுள்ள ட்ரை ஐஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்றுக்கு நடுவில் போய் போட போகிறோம். சத்தியமாக சொல்கிறேன், எப்படி இருக்குன்னு எனக்கு எதிர்பார்ப்பே கிடையாது. ஆஃப்ஸ்காட் எக்ஸைட்டாக இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு அதான் பண்ண போகிறோம். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல பண்ணுற பெரிய வீடியோ, பெரிய பட்ஜெட் வீடியோ. அண்ட் ஸோ யாரும் கவலைப்படாதீங்க. இந்த ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு எந்த விதமான மாசுமே ஏற்படுத்தாது. ஜஸ்ட் ஐஸ் மட்டும் தான். இந்த வீடியோ பார்க்குறது ஆஃப்ஸ்காட் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. ஆல்ரெடி நம்மளை பற்றி உங்களுக்கு தெரியும். புதுசாக யாராவது பார்க்குறீங்க, அவசரப்பட்டு இந்த வீடியோ பார்த்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஸோ இந்த வீடியோ தாண்டி நிறைய வீடியோஸ் இருக்கு, அதெல்லாம் போய் பாருங்க. ஒரு ஐடியா வரும்ல, இந்த சேனல் பண்றது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படி தோணுனா மட்டும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைனா வேணாம். ஓகே, வீடியோக்குள்ள போயிடுவோம். 100 கிலோ வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு கொண்டு போறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் இங்கே பேசல. ஓகே, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தசாவதாரம் படம் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த இடத்துல நடுவில் போய் தான் கொட்ட போகிறோம். இது வந்து எப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ட்ரை ஐஸை வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இதில் போட போகிறோம். ஏன்னா நம்ம போகிறது இந்த ஒரு போட்டு, பட் அதில் ட்ரை ஐஸை வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம கொட்டுறதுக்கு வாட்ட வர. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ட்ரை ஐஸை ஃபுல்லாக போட்டுக்க போகிறோம். ஸோ இதுலேருந்து அப்படியே கட்டிகிட்டே போயிட்டு நடுவில் போயிட்டு மொத்தத்தையும் போட்டு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் நம்ம இதில் வந்து ரைஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுப்போம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கேஜி வந்து ட்ரை ஐஸ் இருக்குது. வெயிட் செம்ம வெயிட் அப்பா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது ஒன்றுத்தையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஏன் அப்படின்னா நம்ம அப்படி வச்சுக்கிட்டாதான் மொத்தத்தையும் கவுத்து விட்றதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒன்றுத்தையும் வந்து இதில் பிரித்து கொட்டிப்போம். இது வரைக்கும் நம்ம இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் இவ்வளோ பெருசாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் பண்ணதே கிடையாது. சத்தியமாக சொல்கிறேன், நான் ஒன்று பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் தெரியும், இப்படி தான் வரும் இப்படி தான் வராதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன ரிசல்ட் வரும்னே தெரியல. எப்படி வந்தாலும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிங்க. இது ஃபஸ்ட் நான் பிரித்து கொட்டிப்போம். ஐ திங்க் இது போன தடவை கேட்டிங்க நிறைய பேர் எங்கே வாங்குறதுன்னு சொல்லி. நான் இந்த தடவை வீடியோக்குள்ளே வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் எங்கே வாங்குறதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஒன்று போட்டாச்சு. இப்போ ஒன்று தான் நம்ம எடுத்து ஃபில் பண்ணுவோம். ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 இல்லை 100 கிலோ ட்ரை ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே ஃபில் பண்ணியாச்சு. என்ன ஆக போகுதுன்னு ரிசல்ட் தெரியல. நான் வேறு க்ளவுஸ் வேறு எடுத்துகிட்டு வரல. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக என்ன போகிறோம்னா இந்த போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நானும் என் தம்பி வர போகிறோம். இன்னொரு ஆங்கிள் கேமரா. நான் உள்ளே போயிட்டு தண்ணிக்குள்ளே குதிச்சுட்டு தான் வந்து நான் கவுத்து விட போகிறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ப்ரூஃப் பண்ணிருக்கோம் மைக்கை. ஸோ இந்த மைக்கே 10,000 ரூபா. தண்ணியில் போயிடுச்சுன்னா என்ன ஒன்று தெரியல. எனவே நம்ம உள்ளே போயிட்டே பேசுவோம். இப்போ நம்ம கட்டிப்போம். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். வந்து இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோ அவ்வளோதான். நான் எக்ஸ்ட்ராவும் சொல்லலை. ஒரு பிளாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோக்கு மேலே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிளாக்குக்கு மேலே இருக்கும். ஸோ இந்த மொத்தம் 100 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நடுவில் உள்ளே போய் கொட்ட போகிறோம். இப்படி இருக்கேன், நான் இது வரைக்கும் விஷுவல் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி தான் இருக்கும்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. ஆஃப்ஸ்காட் ரெடியாக இருங்க. இந்த விஷுவல் இது வரைக்கும் யாருமே பண்ணது கிடையாது. திருப்பி சொல்கிறேன், இதனால் வந்து எந்த விதமான அந்த லேக்குக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரை ஐஸ், ஒன்றுமே கிடையாது. தண்ணி ஜில்லு நான் அது இவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி நம்ம போகிறது ரொம்ப சின்ன அமௌண்ட் தான். ஸோ யாரும் வந்து கடுப்பாக தேவையில்லை. இது அந்தளவு எந்த விதமான பிரச்சனையுமே கொடுக்காது. எனவே ஒன்றும் கொஞ்சம் தூரம் போய்ப்போம். ஓகே, நம்ம இடம் ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம இங்கே தான் அதிகமாக மெட்டல் ஃபிஷிங் பண்ணிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நடந்து வந்து மெட்டல் ஃபிஷிங் பண்ணோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போட்டை வந்து ரெண்ட் எடுத்து தான் மெட்டல் ஃபிஷிங் பண்ணோம். ஸோ இதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே கரை அவ்வளோ தூரம் தாண்டி வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் நம்ம இறங்கிக்கிறேன். இப்போ இறங்கலாம், எதுவும் பூச்சி பாம்பெல்லாம் கிடைக்காது இல்லை. சரி, ஓகே, நான் இறங்க போகிறேன். ரெடி? இது என்னடா அது வாட்டர் கால் வருது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் இறங்குறப்ப நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ஆழமாக இருக்கும்னு நினச்சேன். பட் அந்த இடம் கரை தட்டுச்சு. பட் செம சேர் கால் ஃபுல்லாக இழுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து சரியாக பேலன்ஸ் பண்ண முடியல. அது இல்லாமல் லைஃப் ஜாக்கெட் போட்டிருந்தேன்னா அப்படியே உள்ளே போட்டு படுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த விஷயத்தில் பாருங்களேன், காமெடியாக இருக்கும். இப்படி நீ கீழே உட்காந்துக்கோ. நீ கேமராவை மட்டும் முடி, நீ வேறு எதுவும் பார்க்காத. நான் இதுக்காக சிரிக்கல, பாருங்களேன், நான் ஆல்ரெடி வீடியோ பார்த்துட்டேன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், சின்னோண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் மட்டும் போட்டு பார்ப்போம். நான் இங்கே போடுறேன். ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் விஷுவல். சின்ன ஸ்கேல்ன்றதுனால நம்மளுக்கு ரொம்ப பெருசாக தெரியல. பட் ஆனால் பட்டப்பட்டன்னு வருது பாருங்க. இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பாண்டிச்சேரி. அங்கே கல் வருது பார்த்தீங்களா, அந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் இது. ஸோ நம்ம ரெண்டுத்துக்கு நடுவிலே போட்டுருவோம். ஸோ கரெக்டாக அந்த இடம் கொஞ்சம் தூரம் தள்ளிப்போம். கரெக்டாக அந்த இடம் நேரம் வரப்போ அந்த இடத்துல ஸ்பாட்டில் வந்து நான் இறங்கி போகலான்னு பார்த்தா கீழே சேராக இருக்குது. இது லைஃப் ஜாக்கெட் நம்ப முடியல, பயமாக இருக்குது. ஏன்னா மைக் வேறு இங்கே இருக்குதா, நனைஞ்சு போச்சு அப்படின்னா ரிஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய பிளாக்கை வந்து நான் எடுத்து போட போகிறேன். க்ளவுஸ் எடுத்துகிட்டு வரல, இது இன்னத்தை சொல்ல மறந்து போயிட்டேன். சரி, ஓகே, ரொம்ப பேசுகிறேன்ல, ஒன்று கூட பண்ணாமல் ரொம்ப பேசுகிறேன்ல. இப்போ நம்ம எடுத்து ஒன்றே எடுத்து போடுவோம்.
நான் இறங்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆடம் இது அதுன்னு சொல்லிட்டு தான் எங்க வீட்ல எல்லாம் அனுப்பாம இருந்தாங்க. காலை வச்சா வெறும் இடுப்பளவு தாங்க இருக்கு தண்ணி. என்னடா இது, அந்த ஒரு ஹார்பர் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடம் மட்டும் தான் ஆழம் போலுக்கு, மத்தெல்லாம் பெரிய ஆழமே கிடையாது. இதுக்காடா இவ்வளவு பயமுறுத்துறீங்க, 1 லட்சம் அடி அந்த இது சரி நம்ம ரொம்ப பேசுற கண்டென்ட்குள்ள வருவோம். இந்த இடத்துல நான் ஆழவே கிடையாது. நான் லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு எங்க அம்மாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாருங்க இவ்வளவுதான் இருக்கு. சுத்தி முத்தி காட்ட எவ்வளவு பெரிய இடம்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஹார்பர் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து பள்ளம் அதிகமா. ஸோ நம்ம அந்த இடத்துல போக தேவையில்ல. நம்ம இங்க இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார் எடுத்து போட போறோம். ஓகே, நான் அந்த இடத்துல போடுறேன், கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணிக்கோ. ரெடி 3 இல்லை நான் வர க்ளவுஸ் வர எடுத்துட்டு வரல, ஜில்லுன்னு இருக்குடா. 3 2 1 go. எப்படி சொல்றது, ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் வந்து பூமிக்குள்ள வந்துருச்சு, இங்கே ஒரு அபாயம் நடக்குதுன்னு வாங்கல, அந்த மாதிரி இருக்கு. என் ஃபோனை கட்டேன், இந்த வாட்டர் ப்ரூஃப் எடுத்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டதை வந்து நான் என் ஃபோனில் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தெரியும் நினைக்கிற ஃபுட்டேஜ் கேவலமாக தான் இருக்கு. இல்லை எனக்கு விஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா சரியா தெரியல. எனவே இங்கேருந்து பாருங்களேன், பங்கமாக இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம மொத்தத்தையும் போடுவோம். இங்கே பாருங்க, நம்ம போட்டதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை ஐஸ் எவாபரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை மொத்தத்தையும் நம்ம போடுவோம். ரெடி 3 2 1 ரெடியா? Every time we say goodbye, they all see that it's a lie. 'Cause we always give it one last try. Yeah, you've watched me break 1,000 times. Now I'm all alone, 'cause you never show. You say you will, but then you don't. That's how it goes. Don't wanna know. I'm turning off my mind so I get by. சத்தியமா சொல்றேன், வல்கோனாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஏரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே தான் இருக்கும், வேற லெவலாக இருக்கு. ஸோ நான் அந்த இடத்துல நடுவில் நின்று பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மைக்கு தண்ணி போட்டு போதுன்னு ஒரு பயமா இருக்கு. நம்ம போட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸ்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் விஷுவலு. ஸோ நான் கத்துறேன் நினைக்கிறேன், மைக்கில் வேற எப்படி கேட்குன்னு தெரியல. இங்கேருந்து பாருங்களாங்க, அப்படியே இங்கேருந்து அந்த அப்படியே புகை வந்து பார்த்தீங்கன்னா CO2 வந்து பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். ஸோ காய வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிடும். அங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கேமரா விஷுவல் எப்படி இருக்குன்னு தெரியல. போட்டோ ஜூம் பண்ணி கேக்குதா? அப்ப ரெஸ்பான்ஸ் பண்ணுங்களேன்டா, ஏன்டா கத்த விடுறீங்க? சொல்லி சமாளிக்கிறது தெரியலையே. நம்ம வந்து இயற்கையை எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ண முடியாது, உண்மைதான். நான் என்ன நினைச்சேன், ஒரு பனிப்பொழிவு மாதிரி இருக்கும். ஸோ தூரத்துலேருந்து பார்த்தா அப்படிலாம் இருக்கும்னு நினைச்சேன். பட் அது அவ்வளோ பெரிய இடத்துக்கு அது வந்து ஒரு பொட்டாவே தெரியல. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, கேமரா வேற எங்கள்கிட்ட பெருசா இல்லையா, அதை நாங்கள் மொபைலில் தான் எடுத்தோம் வெளியே இருந்து. ஸோ அதனால கொஞ்சம் விஷுவல் அப்படி இப்படி தான் இருந்தது. என்ன இருந்தால் என்ன, உங்களுக்கு உள்ள பார்க்குறப்ப வேற லெவலாக இருந்ததுல, அதுவே நல்லா இருந்தது. அது வரைக்கும் போதும். ஸோ இதுக்கப்புறம் ஒன்றும் சில்லத்தலமான ஆசைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு ஒரே நிமிஷத்தில் உங்கள்கிட்ட அவுட்ரோல வந்து பார்க்குறேன். நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே இடத்துல போட்டுட்டோம். ஸோ கொஞ்சம் தூரம் தள்ளி போடுவோம். புகை ஒன்று கொஞ்சம் வேற லெவலாக இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ பார்க்கறதுக்கு மாயாஜால படம் மாதிரி இருக்குது. அங்கே பாருங்களேன், இங்கே ஒன்று அங்கே ஒன்று தூரமாக போட்டோன்னு வேற லெவலாக இருக்கு விஷுவல். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா ஆஃப் ஸ்குவாட் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ரீச் ஆக வைக்கணும். ஸோ திருப்பி சொல்கிறேன், இதனால எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் பண்ணுறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும், லைக் போடணும், கமெண்ட் பண்ண தான் அந்த வீடியோ ரீச் ஆகும். நம்ம இது மாதிரி வீடியோஸ் நிறையா போட முடியும். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இது மாதிரி யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. போட்டதெல்லாம் ஏன் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா வந்து அவ்வளோத்தையும் போட்டாச்சு, விஷுவல் எடுத்தாச்சு. ஸோ திருப்பி இதுக்கு வேஸ்ட் ஆகிட்டு. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கோம். இந்த மாதிரி வீடியோ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இவ்வளோ பெரிய பட்ஜெட்ல போட்டதே கிடையாது. ஜஸ்ட் ஒன்லி ஃபார் விஷுவலுக்காக தான், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்காக தான். நல்லா இருந்தது, உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. ஆஃப் ஸ்குவாட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அண்ட் லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ முடிஞ்ச அளவு வந்து உங்க யாரெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ரிட்டர்ன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாதான் யூடியூப் ப்ரோமோட் பண்ண முடியும் நிறைய இடத்துக்கு. எனவே இந்த வீடியோ திருப்பி சொல்றேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னென்ன தோணுதோ எல்லாத்தையுமே பண்ணி விட்டுருங்க. வீடியோ முடிச்சுக்கலாம்.